என்னங்க காலைல சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. என்னடா மத்தியானம் கேட்குறாளேன்னு நினைக்காதீங்க. மத்தியானம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்னென்னா சுட சுட சாதம் தான். அப்புறம் என்னென்னா காய்கறி நிறையா போட்டு குக்கரில் வச்சுருக்கேன். இப்போலாம் ஒவ்வொரு செகண்ட் நம்ம எல்லாருமே லேர்னர்ஸ் தானங்க. நானும் அப்படிதாங்க. கற்றுக்கிட்டு தான் வரேன். என்னன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாலாம் அந்த காய்கறி இது சைடு கூட்டெல்லாம் ஒன்றும் வைக்க முடியலங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. காய்கறியும் சேர்க்கணும் இல்லைங்க. அங்கே ஸ்டாமினாவே போயிடுது பிள்ளைங்களோட பேசுகிறப்போ. சரிங்க, நான் வளவளன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, காய்கறி அவியலாக டெய்லி எடுத்துக்கிட்டா கூட ஒரு நல்லது தாங்க. ஆனால் அதில் நம்ம தயிர் ஊற்றுவோம். அது கொஞ்சம் பார்த்துக்கிடணும். சிலருக்கு ஒத்துக்கிடும், ஒத்துக்கிடாது. நான் காய்கறியை மட்டும் எடுத்துக்கிறதுக்கான அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் அதை பேசுகிறேன். 2வது இட்லி தாங்க எப்பயும் போல். ஏன்னா தோசை வந்து நம்ம ஆயில் ஊற்றுவோம். இது வந்து ஸ்டீமிங்கிறனால இப்போ ஸ்டீமிங்கும் இட்லியும் அவாய்ட் பண்ணுங்கங்கிறாங்க. அப்போ எனத்த தான் சாப்பிடன்னு தெரில. என்ன கேட்டால் இது முந்தி சொன்னது தான். ஸோ இட்லி, சட்னி எப்பயும் போல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள்.